தவேகாவின் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் தவிக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் சனிக்கிழமை உயிரிழந்தனர். பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல்துறை தவேக கரூர் மாவட்ட நிர்வாகிகள் மதியழகன், பவன்குமார் ஆகியோர் கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் துயரச் சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் மற்றும் வதந்தி பரப்பியதாக 23 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தவேகாவின் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் இலங்கை, நேபாளம் போல இளைஞர்களின் புரட்சி நடக்க வேண்டும் என்று கலவரத்தை தூண்டும் வகையில் திங்கள்கிழமை இரவு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆதவ் அர்ஜுனாவின் பதிவுக்கு அதிக அளவில் கண்டனம் எழுந்த நிலையில் அவர் அதிகாலையில் அந்த பதிவை நீக்கிவிட்டார். இந்நிலையில் தவேகாவின் தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் செவ்வாய்க்கிழமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆதவ் அர்ஜுனா மீது 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பாடு, 196 வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகைமையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல்கள், 197 இந்திய இறையாண்மை, ஒற்றுமை அல்லது பாதுகாப்புக்கு தீங்கு விளைவித்தல், 353 பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அறிக்கைகள், தவறான தகவல்கள் அல்லது வதந்திகளை வெளியிடுவது, 353 பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் தகவலை வெளியிடுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தவேக தேர்தல் பிரசார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, என் தாயின் இழப்புக்கு பின்னர் கரூரில் என்னுடைய குடும்பத்தில் 41 பேரின் உயிரிழப்பு மிகப்பெரிய வலியை கொடுத்திருக்கிறது. தற்போது எதையும் பேசக்கூடிய மனநிலையில் நான் இல்லை. இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். விரைவில் கரூர் சென்று பொதுமக்களை சந்திப்போம். அவர்களுடன் மிகப்பெரிய பயணம் தொடரும். வாழ்க என்று கூறினார்.